ஆமா டாக்டர் ராஜ், என் ஃபேக்டரியில இருந்து வெளியேற கழிவு நீர்ல விஷம் இருக்கு. அந்த விஷ நீர் ஆத்துல கலக்குது. அந்த தண்ணியை குடிக்கிற இந்த கிராம மக்களுக்கு எல்லா வியாதியும் வரும். நான் தெரிஞ்சுதான் இதை கட்டினேன். இங்க மட்டும் இல்ல சார், இந்த ஆத்து தண்ணி எங்கெல்லாம் போதோ அது வரைக்கும் உள்ள ஒவ்வொரு கிராமமும் நகரமும் இதனால அழிஞ்சிடும் சார். ஆமையா, அந்த அமெரிக்கக்காரன் கூட இதுதான் சொன்னான். இதை இங்க கட்டாத, வேற எங்கேயாவது போய் கட்டு, ஆனா அந்த ரசாயனத்தை மட்டும் எனக்கு பேக் பண்ணி அனுப்புன்னு சொன்னான். என்ன பண்றதுன்னு ரொம்ப யோசனை பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவில் ஆரம்பிச்சேன். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இங்க யாரு என்ன செஞ்சாலும் எவனும் கேள்வி கேட்க மாட்டான். 1 ரூபா போட்டு 10 ரூபாய் எடுத்தோம்னா லாபம், 1 ரூபா போட்டு 1000 ரூபாய் எடுத்தோம்னா கொள்ள லாபம். இந்த ஃபேக்டரி அதைத்தான் எனக்கு தருது. விடுவேனா? டேய், எல்லாரும் பொருளை வித்து லாபம் சம்பாதிக்க ஆசைப்படுவாங்க. நீ உயிரை வித்து லாபம் சம்பாதிக்க ஆசைப்படுறிய. நீ எல்லாம் மனுஷனா? மிருகடா. இப்ப நீ என்ன பண்ண போற? அடிக்க போறியா? ஓங்கி அடி. ஏய் அடிடா. ஊருக்கு வைத்தியம் பாடுறான்னா இவன் எனக்கு நாடு பிடிச்சு பாக்குறான். இவனை தூக்கி ஆத்துல போடு. இத பத்தி கேட்க போனப்பதான் என்ன அடிச்சு தண்ணியில தூக்கி போட்டுட்டாங்க. மீரா, 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 என்னாச்சு மீரா? இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. கைல்வெளி எதுக்கு முன்னாடி வந்தா, என்ன சொல்ல ட்ரை பண்ணா, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தான்னு. நான் போறேன். எங்க? கிராமத்துக்கு. எதுக்கு? அந்த ஜனங்க கிட்ட போய் சொல்ல போறேன். அந்த ஃபேக்டரியில இருந்து வர விஷம் தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்குன்னு. எப்படியாவது அந்த ஃபேக்டரியை மூடணும். இத பாரு, இத சொல்ல போய் தான் கைல்வெளிய ஜனங்க கல்லால் அடிச்சு கொண்டாங்க. நீ அதே சொல்ல போறியா? வேணாம், நான் சொல்றது கேளு. கைய விடுங்க, நான் சொல்லதான் போறேன். மீரா, மீரா, மீரா நில்லு. மீரா, டேய் புடிங்க. டேய் வாடா, புடிங்க. டேய். ஃபேக்டரிக்கு வேலைக்கு போனதுனாலதான் இவருக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்திருக்கு. இதுக்கு மருந்தே இல்ல. ராஜ், 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 ராஜ். My God. ஏன் நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? அங்க நீங்க வேலைக்கு போக கூடாது. அங்க நீங்க வேலை பார்த்தா உங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க வேலை செய்யற எல்லாருக்குமே நோய் வரும். சாமி, இன்னைக்கு ராத்திரி பூஜைக்கு நீங்க சொன்ன 112 பொருளையும் வாங்கி வச்சிட்டேன். பொருள் போதாது, நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லைன்னா நீங்க கொடுத்த தாயத்தை கட்டிருப்பேனா சாமி? கிராமத்து ஜனங்க எல்லாரும் காட்டுக்கோயில்ல கூடி இருக்கணும். அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி 43 கன்னி பொண்ணுங்க வேணும். அவங்களுக்கு கொடுக்க போற தானத்தில் தான் நீங்க பண்ண பாவம் அழியும். பொண்ணுக்கு பண்ண கெடுதலுக்கு பொண்ணுக்கு பண்ண தானம் தான் பரிகாரம். நான் உனக்கு அப்பவே சொன்னேன், இங்க இருக்காத, ஊரை விட்டு போயிடுன்னு. எங்க ஜனங்க கிட்டே எங்களை பத்தி தப்பா சொல்றியா? டேய், இவ்வளவு மேல கொண்டு போய் கட்டி போடுறா. சரியா? யார் இது? சொல்றேன் சாமி. யார் நீ? உன் பேர் என்ன? எங்க இருந்து வர? பத்திரிகையா இல்ல டிவி மீடியாவா? உனக்கு என்ன வேணும்? பணம் தானே? எவ்வளவு? சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? போயிடு.
எங்க? உன் ஃபேக்டரியை மூடிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. நான் உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கேன், நீ என்ன மிரட்டுறியா? என்னடி முறைக்கிற? ஐயா ஐம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் தும் முத்திட்ட புருஷி. ஐயாவை கொண்ட இவளை சும்மா விடக்கூடாது. வேணாம், இவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வாராகி அம்மன் காட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க. சாமி, நாம பண்ண போற பரிகார பூஜைக்கு இந்த பொண்ணு எதுக்கு? இங்கே ஒழிச்சு கட்டிடுவோம். இனிமே அது பரிகார பூஜை இல்ல, பலி பூஜை. வாராகி அம்மன் கோயிலுக்கு வந்தா எந்த பேயும் வலுவிழந்து போகும். கயல்விழி இந்த பொண்ணு உடம்புக்குள்ள வர வச்சு இவளை தூக்கி நெருப்புல போட்டா இவ கதை முடிஞ்சு போயிடும். கயல்விழியை இப்படித்தான் அழிக்க முடியும். அழிக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி உங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு துக்கமான செய்தியை சொல்லும்படி ஆயிடுச்சு. வெறும் கம்மஞ்சோறும் எலிக்கறியும் தின்னுட்டு இருந்த நம்ம கிராமத்துல எல்லா வசதி வாய்ப்புகளோடையும் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு வள்ளல் ஃபேக்டரி திறந்தாரு. இதோ இந்த ஊருக்கே சம்பந்தம் இல்லாத இந்த பொம்பளை உள்ளுக்குள்ள புகுந்து நம்ம ஐயாவை அடிச்சு போட்டுட்டா. நம்ம ஐயா செத்துட்டாரு. ஐயா செத்து போயிட்டாரா? இப்படி திடீர்னு எல்லாருடைய வயிற்றிலையும் மண்ணெண்ணி போட்டு போயிட்டாரா? நீங்க வருத்தப்படாதீங்க. ஐயாவோட உறவுக்காரங்களை பார்த்து நான் பேசிட்டேன். நம்ம ஊர் நன்மைக்காக இந்த ஃபேக்டரிய நானே எடுத்து நடத்த போறேன். ஆனா இந்த பொம்பளைய என்ன பண்றதுன்னு தான் தெரியல. இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஐயாவை கொண்ட இவளை அடிச்சே கொண்டுலாம். எங்க சாப்பாட்டுல ஏன் மண்ணு வாரி போட்ட? இவளெல்லாம் கல்ல கட்டி தண்ணியில போடணும். டேய், என்னடா பேசிக்கிட்டு? அடிச்சு கொள்ளுங்கடா. ஒரு நிமிஷம், உங்க முதலாளி நான் கொல்லல. இந்த மாதிரி கை குலுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்க நெத்தி எப்படி வீங்கி இருக்கு? உங்க ரெண்டு பேர் முகம் ஏன் இப்படி இருக்கு? உங்க கண்ணு ஏன் இப்படி இருக்கு? யாராவது எனக்கு கொஞ்சம் யோசிங்களா? இது சாமி குத்தம். யோ, இது சொல்லிதாயா உங்களை இந்த மாதிரி ஆளுங்க ஏமாத்துறாங்க? இது சாமி குத்தம் இல்ல, அந்த ஃபேக்டரியில இருந்து வர கழிவு நீர் தான் குத்தம். அந்த விஷம் இங்க இருக்கிற காத்து மண்ணு தண்ணியில கலந்து உங்க வாழ்க்கையில பாழாக்கிடுச்சு. அந்த விஷத்தை நிறுத்தணும், ஃபேக்டரியை மூடணும். ஃபேக்டரி மூடணும், நாங்க சாப்பிடுற சோத்துல மண்ணெண்ணி போடணும். அப்படிதானே? யோ, உயிரோட இருந்தா தானே சோறு சாப்பிடுறதுக்கும் துணி போடுறதுக்கும். செத்துருவீங்க, 3 மாசத்துல செத்துருவீங்க. மொத்த கிராமமும் அழிஞ்சு ஒரு புள்ள கூட முளைக்காத சுடுகாட மாறிடும். ஏய், எங்க ஊரே சுடுகாடு சொன்ன. ஏய், அடிங்க, நல்லா அடிங்க. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் பேசிட்டு தான் இருப்பேன். ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது சொன்னதுனால தானே கையில் வெளியே கல்ல அடிச்சு கொன்னீங்க. இங்க பாரு, கயல்வெளி கேதான் உனக்கு வேணும்னா அதையும் இஞ்சிரும். அடிச்சு இவ்வளவு கொடுக்க மறந்துட்டேன். சாமி, நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஐம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் தும் முத்திட்ட புருஷி கிம் சபீசி. வாதன் மே பகவதி. ஐம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் தும் முத்திட்ட புருஷி கிம் சபீசி. ஐம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம்
பயம் மே வாதன் மே அசக்யம் பயம் மே சம்பச்சிதம் தும் முத்திட்ட புருஷி கிம் சபீசி வாதன் மே பகவதி சமய சமய சுவாஹா ஐம் ஜீம் க்ரீம் க்ளீம் தும் முத்திட்ட புருஷி எதி சத்யம் சத்யம் வாதன் மே. சாமி கயல்விழி வந்துட்டா. கொளுத்தி விடுங்கடா அந்த பொண்ண உயிரோட, கயல்விழியோட சேர்ந்து எரிஞ்சு சாம்பலாகட்டும். என்ன விட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் நிறைய சம்பாதிக்கணுங்கிற பேராசையால இந்த ஊரையே பலி கொடுத்துட்டேன். என்னோட சுயநலத்துக்காக இவங்களுக்கெல்லாம் வியாதியை கொடுத்துட்டேன். நான் செஞ்சது தப்புதான். மன்னிச்சிரு கயல்விழி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நீங்க எல்லாம் சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, என்ன விட்டுற சொல்லுங்க. நீ பண்ண உதவிக்கு நன்றி மீரா. நான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. நல்லது செய்யறதுக்கு தானே தொந்தரவு பண்ணேன். உன்னாலதான் எனக்கு பார்வை கிடைச்சிருக்கு. உனக்கு இது கூட செய்யலனே அப்படி. அம்மா ஒரு நிமிஷம்மா, நாங்க எல்லாரும் கயல்விழிக்கு செய்த துரோகத்துக்கு எங்க எல்லாரையும் மன்னிக்க சொல்லிடுமா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் மன்னிப்பு கேளுங்கடா. கயல்விழி உங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டா. உனக்கு ஒன்றும் ஆகலையே? வா. தேங்க்யூ. மீரா, என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? நடந்தது அத்தனையும் ஒரு கனவுன்னு சொல்ல போறீங்களா? இல்ல மீரா. மனசு போட்டு மாய தோற்றுன்னு சொல்ல போறீங்களா? இல்ல மீரா. பின்ன நாம தான் பேய். சில சமயம் நம்ம மனுஷனா இருப்போம், சில சமயம் நம்ம பேயா இருப்போம். I love you மீரா. என்னது? I love you. காதல விழல. I love you. பத்தல. I love you. I love you.